அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ன்ற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20, 2025 தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கூட்டு முயற்சி அண்ட் வித்தை வழி வெற்றி லாபம் வரும். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன். கூட்டு முயற்சி அண்ட் வித்தை வழி வெற்றி அண்ட் லாபம் வரும். ஆக கூட்டு முயற்சி தேவை. தனித்தனியா பிரிச்சாலும் கூட்டு சேர்ந்துட்டு முயற்சி பண்றது, கூட்டாக வேலை பார்க்கறது, நீங்க முயற்சி பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் 1-4 கூடையவன் 6ஆம் இடத்துல இருக்கான். 6ஆம் இடத்ததிபதி, அதாவது 6-11 கூடைய அந்த சுக்கிரன் குரு வீட்டுல 4ஆம் இடத்துல இருக்கான். அதனாலதான் கூட்டு முயற்சி வழியா நல்ல லாபம், வெற்றி. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடத்ததிபதி உச்சமா இருக்கிறப்ப வெற்றி கிடைக்கும். அண்ட் 2 பரிவர்த்தனையா இருக்கு. உங்க வித்தை திறமையை காட்டி வெற்றி அடைவீங்க. அப்ப மற்றவங்களோட இணைந்து போகணும். அப்பதான் ரொம்ப நல்லது. இல்லாட்டி விரயம், சிக்கல்கள், பிரச்சனை. ஏன்னா உங்க லக்னாதிபதி 6ல் மறைகிறப்ப அவ்வளவு வெயிட் கிடையாது. 6ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறதால பகை, விரோதம், பிரச்சனையை உருவாக்கி நிற்பீங்க. அது கூடாது. கூடவே யார் இருக்கா? ராகு இருக்கார். வேற்று மதத்தினர், புதிய நபர்கள் வழியாலா நன்மை தீமை ரெண்டுமே வர்ற மாதிரி வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தீமையை தடுத்துக்க முடியும் முன்னமே. ஏன்னா அவர் சனி பகவான் போல வேலை பார்க்கக்கூடியவர். 2-3 கூடைய சனி பகவான், சனி 3ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறது சூப்பர். அதனாலதான் திமிரா நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், வேறு மொழி பேசுபவர்கள், வேறு நாட்டினர் வழியா வரக்கூடிய நன்மைகளை கெடுத்துக்கிற மாதிரிலாம் பண்ணிடுவீங்க. சில டைம் அவங்களால வில்லங்கமும் வரும். ஏன்னா ராகு சுக்கிரன் காம்பினேஷன் உங்களுக்கு அவ்வளவா ஆகாது. அது குறிப்பாக எதிர்வாளினர் வகையிலையும் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. உங்க புத்தி சரியா செயல்படாது. ஏன்னா புத்திக்குரிய அந்த செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி அவனே 5-12 கூடையவனாக இருந்து 7ஆம் இடத்துல இருக்கான். வக்ரம் பெற்று போயிருக்கான். 7-5 பரிவர்த்தனை இருந்தாலே மற்றவங்க மூலமாக, சூழல் மூலமாக புத்தியில ஒரு தடுமாற்றம் வரும், குழப்பம் வரும். அதுலேயும் செவ்வாய் இருக்கிறப்ப தீவிரவாதி போல பிஹேவ் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப இருக்கிற சூழல்ல வரக்கூடிய ஆளும் மோடு முட்டியாவே வருவாங்க, டென்ஷன் பார்ட்டியாவே வருவாங்க. அது வக்ரம் பெற்று போய் இருக்கிறதால இவன் பார்க்கறதுக்கு டென்ஷன் பார்ட்டிவா இருப்பான். ஐயோ இவன்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. அவன் ரொம்ப நல்லவனா இருப்பான். நம்ம ஆள் தான் அப்படின்னு சாஃப்டா சாதாரணமா பேசுவீங்க. நம்ம தம்பி தானே, நம்ம தம்பி போல அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு அலட்சியமா பேசுவீங்க. அவன் தடார் புடார்னு ஏதாவது செஞ்சு விட்டுருவான். அது உங்களுக்கு ஆபத்து. அண்டு அவனுக்கே அது ஆபத்தாகவும் போகும். அவனுக்கே அவன் ஏதாவது செஞ்சுக்கிட்டு அதன் மூலம் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா 7ல் செவ்வாய் இருக்கிறத செவ்வாய் தோஷம்பாங்க. வக்ரம் பெற்று போயிருக்கிறதால கவனம் தேவை. லக்னாதிபதி 4ஆம் இடத்ததிபதி சுகத்துக்குரியவனும் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஏதாவது கண்டங்கள், பிரச்சனைகள் வந்து உங்க புத்தியை வச்சு கெடுத்துக்கிட்டு விரயம், வியாதி, சிக்கல் அது பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். 3ஆம் இடம் சரியாக வலுக்குது. 3ல் சூரியன் இருக்கிறார், சனி பகவான் இருக்கிறார். எக்ஸலண்ட். ஆனா பெரியவங்க, மூத்தவங்க, தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள்ட்ட உங்க திமிரை காட்டிடக்கூடாது, உங்க தைரியத்தை காட்டிடக்கூடாது. அதனால பெரிய பிரச்சனை வரும், மரியாதை குறைவு வரும். பொதுவாகவே தெரியும் மேல உள்ள அதிகாரிகள்கிட்ட பகைச்சிக்கிறது ஆபத்துன்னு. ஆனா தனுசு அது மாதிரி பண்ணாது, எவனையும் மதிக்காது. ஏன்னா தான் அறிவாளின்னு கடார்படான்னு பேசும், தான் அறிவை காட்டும். ஆனா பெருசா சாதிக்குமாங்கிறது டவுட்டு. ஏன்னா உபய லக்னம், உபய ராசிகளே நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க, அறிவாளிகளா இருப்பாங்க. பெருசா ஜெயிப்பார்களான்னு சந்தேகம். ஏன்னா மற்றவங்கள நம்ப மாட்டாங்க. குழப்பம் வரும், பிரச்சனை வரும்.
கூட்டு இது ஆகாது. ஆனா இங்க நான் கூட்டு முயற்சின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதம் உங்க சுய அந்த தன்மைய விட்டு குடுத்து, மத்தவங்களோட இணைந்து செயல்படுறப்ப தான் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லாட்டி பகை, விரோதம், கடனு, நோய் இப்படி வந்துட்டுருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்டு குரு, சுக்கிரன் அந்த பரிவர்த்தனை அவ்வளவு நல்லா இருக்கும். எக்ஸலன்ட்டா இருக்கும். பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நன்மை, லாபம், வெற்றி அவங்க தான் குடுக்க போறாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு பகைக்கோள். உங்க லக்னாதிபதி, ராசி அதிபதி உங்களுக்கு இந்த குரு பகவான், தேவகுரு அவரோட இயல்பு என்னன்னா, எல்லோருக்கும் நல்லவனா இருக்குது. கொஞ்சம் யாராவது வித்தியாசமா பேசுனா ஒதுங்கிக்குவீங்க. அவனுக்கு அறிவு இல்ல. நம்ம அறிவாளி, படிச்சவங்க. எப்படி அவன்ட்ட வேண்டாம் அப்படின்னு நவுந்துருவீங்க. சுக்கிரன் அப்படி அல்ல. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற தன்மை இருக்கும். ஸோ அந்த மாரி நீங்க பிஹேவ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா பரிவர்த்தனை வரப்ப அப்ப அப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்க. அத மேல உள்ளவங்கள்ட்ட காட்டிறாதீங்க. உங்களுக்கு மேல இல்ல தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள்ட்ட காட்டுனீங்கன்னா ஆப்பு வச்சுருவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்டு சூரியன், சனி இணைந்திருப்பதால் தான் நான் இந்த எச்சரிக்கை குடுத்துருக்கேன். ஏன்னா சனி பகவான் அப்படி செய்ய வைப்பார். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும். திமிரா முயற்சி பண்ணுவீங்க. பார்த்துக்கலாம். ஜெயிச்ச பிறகு அவர் அடங்குவாரு. பெரிய மனுஷனா இருந்தா என்ன? நம்ம சொல்றது அறிவாளி. நம்ம சொல்றது கரெக்ட்டு. ரொம்ப திமிரா நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் வரும். மேல உள்ளவங்கள்ட்ட வச்சுக்க வேண்டாம். இப்போதைக்கு ஜெயிச்சா கூட உங்களை எப்படா பிடிக்கலான்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அத வந்து நீங்க தவிர்க்கணும். ஏன்னா 11ஆம் இடத்திலிருந்து உச்சமாகிறார். 6, 11 கூடையவன். வெற்றியும் லாபமும் அட்டகாசமா வரும். உச்சமாக வரும். அதை வந்து கெடுத்துக்காதபடி நீங்க இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இல்லாட்டி தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கிக்குவீங்க. இந்த யோகாதிபதி போல அந்த செவ்வாய் வேலை பார்க்கிறவ, அந்த செவ்வாய் போன்று வேலை பார்க்கக்கூடிய அந்த கேது 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், ஒரு ஆராய்ச்சியோட நீங்க அப்படி இப்படி செய்யறது கூட நல்லபடியா முடிஞ்சிடும். நீ அதுக்கு அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அதை மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லது. அப்படி ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும். நல்லபடியாக பெரிய ஆராய்ச்சி பண்ணாதான் அங்கே சிக்கல் வரும். அந்த வேலை வச்சுக்க வேண்டாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு வரக்கூடிய சூழலுக்கு என்ன செய்யணுமோ, எந்தபடி உங்கள் வித்தை திறமையை காட்டணுமோ செஞ்சுக்கணும். ரொம்ப ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறப்ப தான் அப்படி ஞானம் கிடைக்கும். இல்லாட்டி நான்கிறது இருந்துச்சுன்னா ஞான கிறுக்கனாக தான் இருப்பீங்க. அது தேவையில்லாமல் சிக்கலை ஏற்படுத்திடும். கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. சார் தலைப்பு நல்லா சொல்லிட்டு நெகட்டிவாக அப்படி இப்படி சொல்கிறீங்களேன்னு. எஸ், தசாபுத்தி சரியில்லைன்னா அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் அதிகமாக வந்து நல்ல வாய்ப்பு, நல்ல சூழல், நல்ல விஷயங்களை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா கூடவே உங்க பாதகாதிபதியான புதனும் அந்த 3ஆம் இடத்துல இருக்கார். உங்க முயற்சிகளில் தைரியத்தினால பெரிய பாதகங்களை, அதனால தொழில் வாய்ப்புகளை, மரியாதை குறைவை ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. இந்த புதன் 28/2/2025 வரைக்கும் 3ஆம் இடத்துல இருப்பார். அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போறார். அது நீச்சமாகிறார். அப்ப பாதகாதிபதி நீச்சமாகிறது நல்லதுதான் தோணும். ஆனா நீச்ச பங்கம் ஆயிடுறார். அதனால மற்றவங்களோட சரி பண்ணிட்டு தான் போகணும். அதுக்காக தான் கூட்டு முயற்சி அப்படின்ட்டு இருக்கேன். மற்றவங்களோட இணைந்து நீங்க பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு பண்ணுற வேலை வேண்டாம். மற்றவங்களோட இணைந்து செயல்படும் பொழுது தான் பெரிய அளவுக்கு அது அதிர்ஷ்டமாக, லாபமாக, நன்மையாக வரும். நீங்க அதில் தான் குறைபாடு பண்ணுவீங்க. நீங்க வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவீங்க. நம்ம சொல்றதான் கரெக்டு, நம்ம செய்யறதான் கரெக்டு, பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு பண்ணாதீங்க. எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்கும். எல்லாம் அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். நல்லவர்கள் அப்படின்னாக்கா அவங்க அப்படியே பியூரா நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. 70-80% நல்ல தன்மை இருக்கும். அவங்கள்ட்டையும் 20-30% கெட்ட தன்மை இருக்கும். அதே போல தான் கெட்டவர்கள்ங்கிறது 70-80% கெட்ட தன்மை இருக்கும். அவங்கள்ட்டையும் நல்ல தன்மை 20-30% இருக்கும். அதனால் மற்றவங்களோட இணைந்து நல்லதை எடுத்துக்கங்க. நல்லதை, கெட்டதை பார்க்காதீங்க. அப்படி பண்ணுறப்ப தான் இந்த புதன் நல்லது பண்ணுவார். இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும். ஏன்னா 2/3/2025 அன்று
அந்த 6ஆம் இடத்ததிபதி நீச்சமாகிறார். வெற்றி வர்றதுல செயலாற்றுறதுல சற்று குழப்பம் வரும். ஏன்னா உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும். அதனாலதான் நீச்சமாகிறாருங்கிற. என்ன சார் உச்ச வீட்டில தானே சார் இருக்காரு, எப்படி சார் நீச்சமாவார் நினைக்காதீங்க. வக்ரம் வர்றப்ப அது நீச்ச கதியில பயணிக்கிற மாதிரி, நீச்சமா இருக்கிற மாதிரி அது பவரை இழந்துருவார். அது 15/3/2025 அன்று அந்த புதன் அவரு வக்ரம் பெறார். நீச்ச வக்ரம் உச்ச பலன், உச்ச வக்ரம் நீச்ச பலன். அப்ப சுக்கிரன் பவரை இழக்கிறார், புதன் பவரோட இருக்கார். அதனால மற்றவங்க சூழல்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிக்காம, பாதகம் வரவழைச்சிக்காம ஒத்துழைப்போட சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதனாலதான் கூட்டு முயற்சின்றேன். 2/3 15/3/2025 வரைக்கும் ஓரளவு நல்லா இருக்கும். 15/3/2025 அப்புறம் பாதகாதிபதி வலுக்கிற மாதிரி வர்றதால மற்றவங்கள்ட்ட முரண்பாடு வேணாம். அதனால யோசிச்சு செஞ்சுக்கங்க, கொஞ்சம் நிதானமா செய்யுங்க. ஏன்னா 15/3/2025 லாஸ்டா 5 நாள் கவனமா கொஞ்சம் இது பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். ஏன்னா 15/3/2025 சூரியனும் அங்க போகிறார். அதனால பெருந்தன்மையா செய்கிறேன், இல்லை நம்பி செய்கிறேன் அப்படிங்கிறப்ப லைட்டா அங்க பாதகம் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாதகாதிபதி வலுக்கிறார். தொழில் வேலை ரீதியா கூட்டாளிகள் வழியா சில பிரச்சனைகள் வரும், கவனம் தேவை. மற்றபடி இந்த தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இல்லை, அந்த அஸ்ட்ரோமைன் தரப்பு அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஜப தியானம் பண்ணிக்கங்க. மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க, ஏதோ தீட்சை வாங்கி குருமார்கள்ட்ட வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தொடர்ச்சியாக பண்ணுங்க, மாற்றக்கூடாது. ஒரே இதை செய்யணும். இன் அடிஷன் டு தட் ஒரு 10 minutes ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கணும். உங்கள் அறிவு இங்கே எடுபடக்கூடாது. மற்றவங்க சூழலுக்கு என்ன தேவையோ செய்யணும். நீங்கள் உங்கள் அறிவாளி மாதிரி இதான் கரெக்டு, இப்படிதான் அப்படிதான் மற்றவங்களுக்கெல்லாம் டைரக்ஷன் கொடுக்குற வேலை வேண்டாம். அது மெடிடேட் பண்ணிட்டேன்னா வந்துடும், ஒரு ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே ஒரு சரியாய் சூழல் அப்படி இருக்கு, அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சாந்தமாக பிஹேவ் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்க அறிவாளின்னு நினைச்சிட்டு வித்தைக்காரன் திறமைக்காரன் எனக்கு எல்லாம் தெரியும்னா லூஸ் மாதிரி பேசுறாங்க, அந்த பார்ட்னர் சரியில்லைன்னு வித்தியாசமா பிஹேவ் பண்ணீங்கன்னா நெகட்டிவா போயிடும், சிக்கலாயிடும். நான் அதனாலதான் பல வீடியோஸ்ல அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு சொல்லுவேன். அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். மற்றவங்களோட இணைந்து கூட்டு முயற்சியை பண்ணிக்கிறது, உங்க வித்தை திறமையை காட்டுறது தைரியமா பண்ணுங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.